இந்த ஜென்மம் உனக்கு தான், நீ எனக்கு தான். சினிமாவை விட ரசிகர்களுக்கு பிடித்தமானதாக இருக்கிறது சீரியல்கள் தான். அதுவும் ஒரு காலத்தில் இந்த சீரியலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டமே இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அது விஜய் டிவியில் ஒளிபரப்பான சரவணன் மீனாட்சி சீரியல் தான். இந்த சீரியல் மூலமாக பிரபலமானவங்க தான் நடிகை மைனா நந்தினி. நேற்று இவங்க தம்பியோட திருமணம் கோலாகலமாக நடந்திருக்கிற நிலையில் மைனா நந்தினி தன்னோட தம்பிக்கு சீர்வரிசையை அள்ளி அள்ளி கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் நடிகை மைனா நந்தினி மதுரையிலேருந்து எப்படியாச்சும் நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னைக்கு வாய்ப்பு தேடி வந்திருக்காங்க. பல போராட்டத்துக்கு அப்புறம் சின்ன சின்ன கேரக்டர் நடித்து வந்த இவங்களுக்கு சரவணன் மீனாட்சி சீரியல் தான் நல்ல அறிமுகத்தை கொடுத்துச்சு. அந்த சீரியலில் மைனா கேரக்டர் நடிச்சதுனால தன்னோட பெயரை மைனா நந்தினி அப்படின்னு மாற்றிக்கிட்டாங்க. அந்த சீரியலுக்கு அப்புறம் அடுத்தடுத்த சீரியலில் கமிட்டான இவங்க சினிமா வெப் சீரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிஸியாக நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. கடந்த சில வருஷங்களுக்கு முன்னாடி விஜய் சேதுபதிக்கு ஜோடியா விக்ரம் படத்தில் விஜய் சேதுபதியோட மனைவியா மைனா நந்தினி நடிச்சிருந்தாங்க. இப்போ மைனா நந்தினி தன்னோட கணவர் யோகேஸ்வரன் கூட சேர்ந்து ஜீ தமிழில் கில்லாடி ஜோடி நிகழ்ச்சியில் 2 பேருமே பல சாகசங்கள் பண்ணி ஜோடியா கலைக்கு வந்துகிட்டு இருக்காங்க. இந்த நிலையில நேற்று மைனா நந்தினியோட தம்பிக்கு திருமணம் நடந்திருக்குது. இந்த நிலையில தன்னோட தம்பிக்கு சீர்வரிசையை அள்ளி அள்ளி கொடுத்திருக்காங்க. தனிப்பட்ட முறையில் மைனாவோட கணவர் யோகேஸ்வரன் தன்னோட மச்சானுக்கு BMW பைக் வாங்கி திருமண பரிசா கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மைனா நந்தினி தன்னோட தம்பிக்கு மஹிந்திரா 3XO காரை திருமண பரிசா கொடுத்திருக்கிறாங்க. இந்த காரோட மதிப்பு 14 இருந்து 15 லட்சம் ரூபாய் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. வழக்கமாக பெண் வீட்டார் தான் சீர்வரிசை கொடுப்பாங்க. ஆனால் மைனா நந்தினி தன்னோட தம்பிக்காக சீர்வரிசை பண்ணி அசத்திருக்காங்க. இந்த வீடியோவை அவங்க தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஷேர் பண்ணியிருக்காங்க. அது சோசியல் மீடியாவில் வைரலாகி வந்துக்கிட்டு இருக்குது. பலருமே புது வாழ்க்கையை தொடங்க இருக்கிற இவங்களுக்கு தங்களோட வாழ்த்துக்கள் தெரிவித்து வந்துக்கிட்டு இருக்கிறாங்க.